ஸோ ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ் எடிட்டோரியல் பார்க்க போகிறோம் கேபெக்ஸ் குவாண்ட்ரி சரியா. ஸோ இந்த எடிட்டோரியல் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக் எடிட்டோரியல். ஸோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நல்லா தெளிவாக புரியும், இல்லைன்னா சுத்தமாக புரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கும். இந்த மேலோட்டமாக எனக்கு இந்த எடிட்டோரியலேருந்து சரி இது சொல்கிறாங்க அப்படின்னு ஒருத்த லைனில் சொல்லக்கூடாது, கொஞ்சம் சம்மரி சொல்ல தெரியணும். ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு பாருங்கள். நான் கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் சொல்லிக் கொடுக்க போகிறேன், ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ் சொல்லிக் கொடுக்க போகிறேன், எனக்கு புரிஞ்ச விதத்தில் சொல்லி போகிறேன் சரியா. கேபெக்ஸ் அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இது என்னன்னு பார்ப்போம். குவாண்ட்ரினா ஸோ ஒரு குழப்பம் இருக்குது. குழப்பம் எதுக்கு இருக்குது? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல இருக்குது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்னது? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னா சரியா. எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னது? செலவு பண்றது. கேபிட்டல் அப்படின்னா என்னதுன்னா, நீங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அந்த பிஸ்னஸ்க்கு பில்டிங் வாங்குறதுக்கோ இல்லை மெஷினரி வாங்குறதுக்கோ இல்லை முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ செலவழிக்கிறதுக்கு பேர் தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சரியா. ஸோ ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு செலவாகிற மணி, அப்படிதான் நான் புரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு செலவாகக்கூடிய மணி, ஃபண்ட்ஸ் யூஸ் பை a company to acquire, upgrade and maintain physical assets. ஃபிசிக்கல் அசெட்ஸ் ஏதாவது ஒரு பொருள்களை, ப்ராப்பர்ட்டியோ மெஷின்ஸோ வாங்குறதுக்கு ஆகக்கூடிய செலவு, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய செலவு தான் கேபெக்ஸ் சரியா. இப்போ COVID-19 பேண்டமிக்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன தெரியுமா பண்ணுது? பப்ளிக் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சரிங்களா. பப்ளிக் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒரு ஃபண்ட் இருக்கு. இந்த ஃபண்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், பப்ளிக் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்னது? இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக செலவழிக்கிற ஃபண்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொன்னேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு என்ன பண்ணும்? இந்த நாட்டையே டெவலப் பண்ணி விடணும், ஸோ நாடு இம்ப்ரூவ் ஆகணும், நாடு முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணும். அதுக்கு பார்த்தா பப்ளிக் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ கண்ட்ரி டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க செலவழிக்கிறாங்க. அந்த ஃபண்ட் எல்லாம் எதுல திரும்ப போடுறாங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல சரியா. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல செலவழிக்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா பில்டிங் மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா தெரியும். பில்டிங் மட்டும் இல்லை, பில்டிங், ரோடு, பவர் சப்ளை எல்லாம் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியா. ஒரு விஷயத்துக்கான ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷன், ஒரு கம்பெனி ரன் பண்ணணும்னா அதுக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும், அதுக்கு பில்டிங் வேணும் கரெக்டா. ஸோ எலக்ட்ரிசிட்டி, பில்டிங்கு, ரோட்ஸு இதுலையெல்லாம் செலவழிக்கிறதுக்கு பேர் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ கவர்மெண்ட் என்ன தெரியுமா பண்ணுது? இந்த கேபிட்டல் பயங்கரமாக செலவழிச்சுக்கிட்டே இருக்கு. எதில்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் செலவழிக்கிறானுங்க. நிறைய ரோடு போடுறானுங்க, பில்டிங் கட்டுறானுங்க, எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிசிட்டி வர்ற மாதிரி பண்ணுறாங்க. இதெல்லாம் சென்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது COVID-19 பேண்டமிக்ல இருந்து. எதுக்கு தெரியுமா? பம்ப் பிரைம் இஸ் அ ஃபினான்ஷியல் டேர்ம். பம்ப் பிரைம்னா கவர்மெண்ட் பண்ற ஒரு ஆக்டிவிட்டி சரியா. பம்ப் பிரைமிங். வேர் இஸ் பம்ப் பிரைமிங்? அப்படின்னு என்னதுன்னா, அப்படி கொஞ்சம் காசை இன்வெஸ்ட் பண்றாங்க. எதுக்கு? கவர்மெண்ட் கொஞ்சம் காசை இன்வெஸ்ட் பண்ணி இந்த பிரைவேட்டுக்காரெல்லாம் கொஞ்சம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவானா அப்படின்னு இந்த எக்கனாமிக் ரெக்கவரியை ஒரு கிக் ஸ்டார்ட் பண்றதுக்கு. கிக் ஸ்டார்டிங், அதுதான் பம்ப் பிரைமிங். என்ன பண்றானுங்க? COVID-19 பேண்டமிக்ல இருந்து சென்ட்ரல் காசு செலவழிக்குது. எதுல? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல, பில்டிங்ஸ்ல, ரோட்ஸ்ல, எலக்ட்ரிசிட்டியில. எதுக்கு? எக்கனாமிக் ரெக்கவரியை நம்ம ஸ்டார்ட் பண்ணி விடுவோம். சரி நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுவோம், நம்ம கொஞ்சம் காசு இன்வெஸ்ட் பண்ணுவோம், வந்து இன்வெஸ்ட் பண்ணுவான் அப்படின்னு நினைச்சு கவர்மெண்ட் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுது சரியா. இந்த மந்த்ரா என்னது அப்படின்னா, இந்த மந்த்ரா என்னது, இவங்களுடைய பிளான் என்னதுன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங் நம்ம போடுவோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கெட்டுவோம் சரிங்களா. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கெட்டி கொண்டு வருவோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா பில்டிங்ஸோ இல்லை எலக்ட்ரிசிட்டியோ இல்லை ரோட்ஸோ கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி விடுவோம். இது தூண்டும், இது தூண்டி விடும். வில் ஸ்டோக் சரியா. வில் ஸ்டோக்னா ஃபியூவல்ங்கிற வேர்ப் மீனிங். ஃபியூவல்ங்கிற வேர்ப் மீனிங் என்ன எடுத்தோம்னா தூண்டி விடுறது சரியா. ஃபியூவல் என்ன பண்ணும்? நம்மளை புஷ் பண்ணி விடும், நம்மளை மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது டிமாண்டை புஷ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இவனுக்கு காசு செலவழிக்கானுங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் காசு செலவழிக்கானுங்க. எதுக்கு? எக்கனாமிக் ரெக்கவரியை கிக் ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படி கிக் ஸ்டார்ட் பண்ணலாம்? நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் மட்டும் காசு போட்டோன்னு வச்சுக்கிடுங்க, டிமாண்டு கூடிடும் ப்ராடக்ட்ஸுக்கு. எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸு? சிமெண்ட், ஸ்டீல். பில்டிங் கட்டுறீங்களே, சிமெண்ட் ஸ்டீலுக்கு ப்ராடக்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிரும்.
கன்ஸ்ட்ரக்ஷனில் ஜாப்ஸுக்கு வந்துடும். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் போட்டுட்ருக்கீங்க. இப்போ இதுலையெல்லாம் வேலை வர ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் டிமாண்ட் வர ஆரம்பிச்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எக்கனாமி டக்கு 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 டக்குன்னு என்ன ஆயிரும், எந்திரிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. டுகெதர் ட்ரிகர்னா உங்களுக்கு தெரியும், தூண்டும். என்ன தூண்டி விடும்? ஸ்ட்ராங் மல்டிப்ளையர் எஃபெக்ட் ஆன் தி எக்கனாமி, eventually creating suitable conditions உருவாக்கும். யாருக்கு? பிரைவேட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறவனுக்கு. எதுக்கு? டு பிளான் கிரீன்ஃபீல்ட் அண்ட் ப்ரௌன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ கிரீன்ஃபீல்ட் ப்ரௌன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட்ஸ் என்னன்னு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிடுவோம். கோவிட்-19 சென்ட்ரல் கவர்மெண்ட் பப்ளிக் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் செலவழிக்கிறானுங்க. எதில்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தான். எதுக்கு? எக்கனாமிக் ரெக்கவரியை திருப்பி தூண்டி விடணும் அப்படின்ட்டு கிக் ஸ்டார்ட் பண்ணணும். இவனோட பிளான் என்ன தெரியுமா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை போட்டோம்னு வச்சுக்கிடுங்க, நம்மளுக்கு சிமெண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸுக்கு டிமாண்ட் வந்துடும், கன்ஸ்ட்ரக்ஷனில் ஜாப்ஸ் ஜென்ரேட் ஆயிரும். அப்போ இதை வச்சு டக்கு 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 டக்குன்னு மற்ற எல்லா ஃபீல்டும் அப்படியே டக்குன்னு எந்திரிச்சிடும். இது ஒரு ட்ரிகர் பண்ணி விடும், ஒரு மல்டிப்ளையர் எஃபெக்ட் உருவாக்கி விடும். ஃபைனலாக என்ன உருவாக்குவானு? சூட்டபிள் கண்டிஷன் வந்துடும். ப்ரைவேட் இன்வெஸ்டர் என்ன பண்ணிடுவான்? கிரீன்ஃபீல்ட் அண்ட் ப்ரௌன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட்ஸ். கிரீன்ஃபீல்ட்னா என்னதுன்னா, லேண்டு வாங்கி ஒரு கம்பெனி நடத்துறது. ஸோ என்ன நினைக்கிறானுங்க, நம்ம இப்படி ஆரம்பிச்சு விட்டோம்னா பிரைவேட்டுக்காரெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்போ என்ன ஆரம்பிச்சிடும்? இந்தியாவில் வெளிநாட்டில் ஒரு கண்ட்ரி இருக்கும், வெளிநாட்டில் ஒரு கம்பெனி இருக்கும். இந்தியாவில் பரவாயில்லையே, நல்லா வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு. ஸோ நம்மளும் போய் ஒரு லேண்டை வாங்கி அங்கே ஒரு பிரான்ச்சை போடுவோம் அப்படின்னு ஒரு கம்பெனின்னு நினைக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் கிரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட்ஸ். ப்ரௌன்ஃபீல்டு ப்ராஜெக்ட்ஸ் என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு இடத்த லீஸுக்கு எடுத்து, வாடகைக்கு எடுத்து இவனுங்க கம்பெனி நடத்துவாங்க. அது ப்ரௌன்ஃபீல்டு ப்ராஜெக்ட்ஸ். சிம்பிள் லேமேன்ஸ் டேர்ம்ஸில் சொல்கிறேன். அப்போ கவர்மெண்ட் என்ன எதிர்பார்க்குது? நான் வந்துட்டு வண்டி ஆரம்பிச்சு விட்றேன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தட்டி விட்டோன்னா டாமினோ எஃபெக்ட். இங்கே ஒன்று தட்டி விட்டா அப்படியே வரிசையாக அப்படியே எக்கனாமி ரெக்கவர் ஆயிரும். ரெக்கவர் ஆன உடனே ஃபைனலாக என்ன ஆயிரும்? ப்ரைவேட் இன்வெஸ்டர் வருவான், அவன் காசு போடுவான், நம்ம எக்கனாமி வளர்ந்துரும் அப்படின்னு கவர்மெண்ட் நினைக்குது. சரி, அப்போ கவர்மெண்ட்டுடைய பிளான் என்னது? பப்ளிக் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் எப்படி போட போகிறாங்க? கேபெக்ஸ்னு போட போகிறாங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எதில் போட போகிறாங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில். இதுதான் கவர்மெண்ட்டுடைய பிளான். சரி, பட்ஜெட்டில் நிர்மலாமா என்ன சொல்கிறாங்க? ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் said that the government will endeavor ட்ரிகர்னா டு காஸ் சம்திங் டு ஹேப்பன், கண்டியூசிவ் சூட்டபிள். என்டெவர்னா அட்டெம்ப்ட் பண்ணுறது. சரி, ஓகே, படிச்சிருவோம். என்டெவர்னா அட்டெம்ப்ட் பண்ணுறது. இம்பரேட்டிவ்ஸ்னா கண்டிப்பாக பண்ணணும், டெஃபினெட்லி. ஆப்ளிகேஷன்ஸ், மேண்டேட்ஸ் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்க. கர்வ்னா கண்ட்ரோல்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஏர்ஜ் பண்ணுறதுனா தூண்டுறது. சரியா, ஏர்ஜ் பண்ணுறதுனா தூண்டுறது. இதே மாதிரி வார்த்தை தான் என்னது? என்டெவர்னா அட்டெம்ப்ட் பண்ணுறது. சரியா, இம்பரேட்டிவ்னா கண்டிப்பாக பண்ணணும், கர்ப்னா கண்ட்ரோல், ஏர்ஜ்னா தூண்டுறது, நட்ஜ்னா லைட்டை இடிச்சு விடுறது. இப்போ 10 பேர் இருக்காங்க, ஒருத்தவங்க பேசாமே நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம லைட்டை இடிச்சு விடுவோம். எதுக்கு? சரி பேசுங்க அப்படிங்கிறதுக்கு. he gave her a nudge to get her to join the conversation. அடுத்த பர்சுவேஷன்னா கன்வின்ஸ் பண்ணுறது, ஒரு விஷயத்தை ஒத்துக்க வைக்கிறது. ரேம்ப் அப்னா இன்டென்சிட்டியை ஏற்றுறது. ரேம்ப் அப் இன்க்ரீஸ் த இன்டென்சிட்டி. சரியா, ஸோ ரேம்ப் அப் இன்க்ரீஸ் த இன்டென்சிட்டி. பர்சுவேஷன்னா கன்வின்ஸ் பண்ணுறது, நட்ஜ்னா லைட்டாக இடிக்கிறது, ஏர்ஜ்னா ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ணுறது, ஏர்ஜ்னா அட்வைஸ் பண்ணுறதுக்கு, நட்ஜ்னா லைட்டாக இடிக்கிறது. சரிங்களா, ஆக்சுவலாக இடிக்கிறது, இடிச்சு பண்ணு அப்படின்னு சொல்கிறது. கர்வ்னா கண்ட்ரோல்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இம்பரேட்டிவ்ஸ்னா ஆர்டர் போடுறது. என்டெவர்னா அட்டெம்ப்ட். கண்டியூசிவ்னா சூட்டபிள். ட்ரிகர்னா தூண்டி விடுறது. சரியா, ரைட். என்டெவர்னா என்ன பண்ணுவாங்க? அட்டெம்ப்ட் பண்ணுவாங்களாம். எதுக்கு? நிர்மலா சீதாராமன் நம்ம என்ன சொல்றாங்க? கவர்மெண்ட் வந்துட்டு என்ன பிளான் அட்டெம்ப்ட் பண்ணு தெரியுமா? நாங்கள் ஸ்ட்ராங்காக ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுப்போம். எதுக்கு? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபீல்டுக்கு. அடுத்த 5 வருஷத்துக்கு என்னதான் பண்ணுவானுங்களாம்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபீல்டு சப்போர்ட் கொடுப்பானுங்களாம். ஏன்னா இவங்க பிளானே என்னது? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம பண்ணுவோம், அதுலேருந்து சிமெண்ட்டு இதுக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சிமெண்ட் ஸ்டீலுக்கெல்லாம் இப்போ டிமாண்ட் வரும், வேலைகள் ஜென்ரேட் ஆகும், அப்படியே வல்லரசு ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. சரிங்களா, ஸோ ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் சப்போர்ட் எந்த ஃபீல்டுக்கு தான்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தான். கூடவே சேர்ந்து இன் கன்ஜங்ஷன் வித் டுகெதர் வித் imperatives of other priorities and fiscal
கன்சாலிடேஷன். இப்போ பாருங்க, இவனுக்கு என்ன தெரியுமா பிளான்? 5 வருஷத்துக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்போம். கூடவே சேர்ந்து மற்ற ப்ரையாரிட்டிஸ், மற்ற ஃபீல்டுக்கெல்லாம் கண்டிப்பாக செலவழிக்கணும். இந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக செலவழிச்சே ஆகணும்னு இருக்கும்ல, அதுக்கு நாங்கள் செலவழிப்போம். பட் ஃபுல் இம்பார்ட்டன்ஸ், மெயின் இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு? இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு. இப்போ மற்ற ஃபீல்டெல்லாம் கண்டுக்கிட மாட்டீங்களா? மற்ற ப்ரையாரிட்டிஸ்லாம் அப்படின்னா அது கண்டிப்பாக செலவழிச்சு தான் ஆகணும். ஆப்ளிகேஷன் மேண்டேட்ரி, கண்டிப்பாக செலவழிச்சு ஆகணும் அப்படின்னா செலவழிப்போம். கூடவே சேர்ந்து நாங்கள் எதுவும் பிளான் பண்ணுறோம்? ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு பிளான் பண்ணுறோம். அதான் ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன். சரியா? ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன். அப்போ பட்ஜெட்டில் நிர்மலா அம்மா என்ன சொல்கிறாங்க? ஏன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் மெயின், அவனை வச்சு தான் நாங்கள் எக்கனாமியை அடித்து தூக்கி மேலே நிப்பாட்ட போகிறோம். ஆனால் மற்ற ஃபீல்டுக்கு இம்பரேட்டிவ்ஸ் கண்டிப்பாக செலவழிக்கணும்னு இருக்கிற அமௌண்ட்டை மட்டும் செலவழிப்போம். கூடவே சேர்ந்து ஃபிஸ்கலாக, ஃபினான்ஷியலாக நாங்கள் ஸ்ட்ராங் ஆக போகிறோம் அப்படிங்கிறாங்க. அவங்க இத்தனை லட்சம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் இத்தனை லட்ச கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போகிறாங்க. ஜிடிபியில் இத்தனை பர்சன்டேஜ். ஸோ என்ன பண்ண போகிறாங்க? ஜிடிபியில் வர்ற காசை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மெயினாக எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில். சரி, இதுதான் பிளானு. 11.1 லட்ச கோடி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த கோலை அட்டைன் பண்ண முடியுமா அப்படின்னா அட்டைன் பண்ணுறது கஷ்டம்ட்டானுங்க. 2024-25 அப்படின்னா இது எப்போ ஆரம்பிக்குது? ஏப்ரல் 2024 ஃபினான்ஷியல் இயர், அப்படி தானே? அப்போ இருந்து மார்ச் 2025 வரைக்கும். சரி, இவ்வளோ செலவழிக்குன்னு நீங்கள் பிளான் போட்டிருக்கீங்களே, இந்த கோலை ரீச் பண்ண முடியுமானா ரீச் பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிறானுங்க. அன்லைக்லி டு பி அட்டைன் ரீச் பண்ணுறது கஷ்டம். காரணம் என்ன அப்படின்னா, ஸ்பெண்ட் பண்ணுறதுல என்ன போட்டானுங்க? பேன், கண்ட்ரோல் போட்டானுங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணானுங்க. செலவழிக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்கானுங்க 11.11 lakh crores செலவழிக்கணும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கானுங்க. இதில் மெயினாக எந்த ஃபீல்டு ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியும் நம்மளுக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எல்லாம் சரிதான், ஆனால் அந்த கோல் வந்துட்டு அட்டைன் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா ஸ்பெண்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. எதில்? போல் அஃபெக்டட் ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் ஏப்ரல் டு இது எந்த வருஷம்? ரைட், ஓகே. போல் அஃபெக்டட் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர். என்ன சொல்ல வராங்க? ஏப்ரல், மே, ஜூன் 2024 செலவழிக்கிறது வந்துட்டு கஷ்டம்தான். ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். என்ன காரணம் தெரியுமா? எலெக்ஷன்னால பாதிக்கப்படுது இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் என்ன வருது? எலெக்ஷன்ஸ் வருது, ஸ்டேட் எலெக்ஷன். அப்போ அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அந்த அளவுக்கு செலவழிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்காது. சரி, அப்போ இண்டஸ்ட்ரி, ஜென்ரலாக இண்டஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் இருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, எக்கனாமிக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே மோட்டிவேட் தான் பண்ணுறாங்க சென்டர். என்னது? ஏன் நீ 2025-26 வரைக்கும் நல்ல செலவழி அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரி வந்துட்டு ஏர்ஜ் பண்ணுது சென்டரை, கவர்மெண்ட் தானே, நீ செலவழின்னு சொல்கிறானுங்க. ஆனால் அந்த இண்டஸ்ட்ரின்னு சொல்லும்போது ஜென்ரலாக எது சொல்கிறாங்க? எல்லா கம்பெனிஸு, ஒரு இந்தியாவுடைய எக்கனாமியை சப்போர்ட் பண்ணுற எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த கம்பெனிஸ்லாம் ஃபெயில் பண்ணிட்டு எதுக்கு? ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்கானுங்க. கவர்மெண்ட் திருப்பி என்ன பண்ணுறான்? இடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் பர்சுவேஷன், உங்களை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான், இடிச்சுக்கிட்டே இருக்கான், கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். எதுக்கு? ஏன் நீ சொந்த ஆப்ரேஷனை கொஞ்சம் லெவலை ஏற்று. ஒரு பிரான்ச் போட்டோன்னா 4 பிரான்ச் போடு, 2 பிரான்ச் போட்டால் அந்த 2 பிரான்ச்சை 10 இந்தியாவுக்குள்ள அப்படின்னு கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இடிச்சுக்கிட்டே இருக்கான் ப்ரைவேட் கம்பெனிக்காரனை. ஆனால் அவனுங்க என்ன பண்ண மாட்டேங்கானுங்க? ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கான். இப்போ என்ன சொல்கிறாங்க இந்த பேராகிராஃபில்? ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் நம்மளுக்கு தெரியும் இதுக்கு தான் செலவழிக்க போகிறான்னு சொல்லிட்டானுங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில். செகண்ட் பேராகிராஃபில் பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்கானுங்க? அதே தான், இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தான் அதிகம், மற்றதுக்கெலாம் கம்மி தான். அப்புறம் 11.11 lakhs செலவழிக்க போகிறோம். ஆனால் ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் அவ்வளோ செலவழிக்கிறது கஷ்டம், ஏன்னா போல் இருக்குது அப்படிங்கிறக்காக. இண்டஸ்ட்ரிக்காரன் அவ்வளோ பேரும் செலவழிங்க. ஆனால் கவர்மெண்ட் நீ கொஞ்சம் ரேம்ப் அப் பண்ணுடா அப்படின்னா அதுக்கு ரெஸ்பான்ஸே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் பேராகிராஃப் முடிஞ்சிட்டு. நீங்கள் நினச்ச அளவுக்கு ஒரு ஃபினான்ஷியல் எடிட்டோரியல் அவ்வளோ கொடூரமாக ஒன்றுமே புரியாமல் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாத ரேஞ்சுக்கு இருக்காது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒரு பாதி முடிச்சிட்டோம். ஸோ பேசிக்காக இந்த கதை என்ன தெரியுது?
கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ண தயாராக இருக்கு. ஆனால் அவன் தெளிவாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு இருக்காப்புல சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. என்ன நம்பிக்கையில் பண்ணுறாப்புல, ப்ரைவேட்டுக்காரெல்லாம் கொஞ்சம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம், நம்ம போட்டுகிட்டே இருக்கும்போது அவனும் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவான். ஏன்னா எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் கவர்மெண்ட்டு போட முடியாது. ப்ரைவேட் கம்பெனிஸ்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்தால் தான் அந்த நாட்டுடைய எக்கனாமி நல்லா க்ரோ ஆகும். ஸோ இவங்க எதிர்பார்க்குறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் நம்ம காசு போடுவோம், அதுலேருந்து ஒரு மல்டிப்ளையர் எஃபெக்ட் வந்து எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பானுங்க அப்படின்னு எதிர்பார்த்தா, இவனுக்கு கவர்மெண்ட்டை மட்டும் பார்த்து நீ போடுவே, நீ போடு, நீ காசை உள்ள போடுங்கானுங்க. கவர்மெண்ட் இடிச்சு பார்க்குது, கன்வின்ஸ் பண்ணி பார்க்குது, ஆப்ரேஷனை ரேம்ப் அப் பண்ண சொல்லுது. ஆனால் எவனுமே ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கானுங்க. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் பேராகிராஃப். டேட்டா ஷோ, டேட்டா ப்ளூரல், சரியா? டேட்டா ஷோ தட் 2 of this year's first 3 quarters, இந்த வருஷத்துடைய மொத 3 குவார்ட்டர்ல இருக்கிற 2 டேட்டா என்ன காமிக்குது அப்படின்னா, இந்த வருஷத்துல 3 குவார்ட்டர் இருக்கு, சரிங்களா? திஸ் இயர்ஸ் ஃபர்ஸ்ட் 3 குவார்ட்டர்ஸ் என்னது? ஏப்ரல் டு ஏப்ரல், மே, ஜூன், சரியா? அடுத்தது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அடுத்தது அக்டோபர் டு டிசம்பர். இதுல இந்த வருஷத்துக்கு 3 குவார்ட்டர் இருக்குல்ல, இதுல 2 குவார்ட்டர்ல என்ன ரெக்கார்டு இருக்கு தெரியுமா? ஒரு தெளிவான தெரியக்கூடிய நோட்டபிள் அப்படின்னா, சில விஷயம்லாம் பார்த்தா தெரியாது, சட்டில்னு ஒரு வார்த்தை படிச்சிருப்போம், மறைஞ்சிருக்கும். சட்டிலுக்கு ஆப்போசிட்டா நோட்டபிள், பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். வேர்தி ஆஃப் அட்டென்ஷன், பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், சரிங்களா? சாதாரணமா இருக்காது, சின்னதா இருக்காது, பெருசா இருக்கும். அதான் நோட்டபிள், சரியா? இப்போ டேட்டா என்ன காமிக்குதுன்னா, 3 குவார்ட்டர்ல 2 குவார்ட்டர்ல இவனுடைய டேட்டா என்ன ரெக்கார்ட் பண்ணுதா? 3 குவார்ட்டர்ல 2 குவார்ட்டர் இவங்களுடைய பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸு சீக்வென்ஷியலா குறையுது. அது பர்டிகுலர்லாம் எங்க? இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்ல என்ன குறையுது? இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸே குறையுதுங்கிறாங்க. அப்போ டேட்டா எடுத்து பார்க்கானுங்க, இந்த 2025 இயரில் இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கானுங்க. பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது, என்ன தெரியுது? 3 குவார்ட்டர்ல 2ல் இவனு வந்துட்டு சீக்வென்ஷியல் டிக்ளைன் தான் ஆக போகுது இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் அப்படின்ட்டு, சரியா? சரி, Q1 குவார்ட்டர் 1 பிரைவேட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிளான்ஸ். இது கவர்மெண்ட்டுடைய பிளான் கிடையாது, கவர்மெண்ட் பிளானை ஏற்கனவே பார்த்து முடிச்சுட்டோம். கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணுது? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் போடுவோம், அப்போ தான் அவ்வளோ பேரும் நம்மளை ஃபாலோ பண்ணி போடுவோம் அப்படின்ட்டு. கவர்மெண்ட்டாலேயே ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் காசு செலவழிக்க முடியல, ஏன்னா போல் இருக்குது, எலெக்ஷன் இருக்குது. ஸோ கவர்மெண்ட்டுடைய பப்ளிக் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரே வரமாட்டேங்குது. இப்போ ப்ரைவேட்டில் இருந்தாவது ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் இன்வெஸ்ட் பண்ணுவானா அப்படின்னு பார்த்தா, அதுதான் பிரைவேட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிளான்ஸ் டிராப்ட் டு மல்டி இயர் லோஸ். எத்தனையோ வருடங்கள் கழிச்சு பயங்கர கம்மி ஆயிடுச்சுங்கிறாங்க. என்ன ஆயிடுச்சு? பயங்கர கம்மி ஆயிடுச்சு. குவார்ட்டர் 1க்குரிய இன்வெஸ்ட்மெண்ட். குவார்ட்டர் 1 என்னது? ஒரு வருஷம், ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல்ல இருந்து அடுத்த வருஷம் மார்ச் வரைக்கும். இப்போ இந்த ஃபினான்ஷியல் இயர் 2025-26. ஸோ ஏப்ரல், அதாவது அடுத்த ஃபினான்ஷியல் இயர், சரியா? அடுத்த ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் 25 to 26, ஏப்ரல் 25 to மார்ச் 26. அதில் தான் என்ன சொல்கிறானுங்க அப்படின்னா, அப்போ குவார்ட்டர் 1ல் பிரைவேட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிளான் என்னது? பயங்கரமாக குறைஞ்சிட்டு. அண்ட் தோ த ஜூலை டு செப்டம்பர் பாருங்க, 2வது குவார்ட்டர், ஜூலை டு செப்டம்பர் 2வது குவார்ட்டர். ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் இவனு பிரைவேட்ல இருந்து காசு இன்வெஸ்ட் பண்ணுற பிளானே கிடையாது அவனுக்கு. 2வது குவார்ட்டரில் என்ன பண்ணிச்சு? ரெக்கார்டு பண்ணிச்சு. ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் புரிய வருது, நான் இங்கே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். திஸ் இயர்ஸ் அப்படிங்கும்போது, ஓகே, திஸ் இயர் கரெக்டாக தான் சொல்கிறேன், மாற்றலை. ஓகே, இப்போ இது வந்துட்டு இது என்ன பிளான், இவங்க பிளான் எப்படி இருக்குங்கிறது தான் டேட்டா காமிக்குது. ஸோ ஜூலை செப்டம்பர் குவார்ட்டரில் ரெக்கார்டட் ரெக்கவரி இன் இன்வெஸ்ட்மெண்ட் இன்டென்ஷன்ஸ். சரி, அப்போ ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் இவனு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம பிளானே இல்லை, சரிங்களா? டேட்டா அப்படி தான் சொல்லுது. குவார்ட்டர் 1 பயங்கர டவுனு, குவார்ட்டர் 2ல் ரெக்கவரி இருக்கு.
ஸோ அவங்க என்ன பண்ண பார்க்கறானுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க ஜூலை டு செப்டம்பரில். அந்த இன்க்ரீஸ் வந்துட்டு காணாமல் போயிடுது Q3. Q1 இன்வெஸ்ட்மெண்ட் பயங்கரமாக குறைஞ்சிட்டு, Q2 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அவனுக்கு பிளான் இருக்குது. அதுக்கு ஒரு ரெக்கார்டு இருக்குது. அஸ் ரெக்கார்டட் ரெக்கவரி இன் இன்வெஸ்ட்மெண்ட் இன்டென்ஷன்ஸ். சரிங்களா? அப்போ செகண்ட் குவார்ட்டரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பிளான் இருக்குது. ஆனால் தேர்ட் குவார்ட்டரில் அந்த இன்க்ரீஸ் அப்படியே மறைஞ்சு போயிடுது. ப்ராஜெக்ட்ஸ் டுடே டேட்டா சஜஸ்ட் டொமஸ்டிக் ப்ராஜெக்ட்ஸ் டுடே டேட்டா, இது Q3க்கு அப்புறம் சொல்கிறாங்க, அப்படிதானே? ப்ராஜெக்ட்ஸ் டுடே டேட்டா சஜஸ்ட் டொமஸ்டிக், இது இவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேல்யூ Q2 இவ்வளோ குறைஞ்சிட்டு, புது ப்ராஜெக்டுடைய வேல்யூ ஒரு வருஷத்துலேருந்து 22% குறைஞ்சிட்டு, ஆஸ் பர் சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கனாமி. ஸோ பேசிக்காக என்ன சொல்ல வராங்கன்றது இந்த டோட்டல் பேராகிராஃபில் நம்மளுக்கு புரியுது. ப்ரைவேட்டுக்காரன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டான் அப்படிங்கிறது தான். அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பிளானே இல்லை. அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளானே இல்லை. சரிங்களா? ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இல்லை. Q1 சுத்தமாக இல்லை, மல்டி இயர் லோ. Q2 இருக்குது, ஆனால் Q3 அது காணாமல் போயிடுது. ப்ராஜெக்ட்ஸ் டுடே டேட்டா, ப்ராஜெக்ட்ஸ் டுடேல இருந்து எடுக்கப்பட்ட டேட்டான்னு நினைக்கிறேன். இந்த இடம் அப்படி தான் நினைக்கிறேன். ப்ராஜெக்ட்ஸ் டுடே அப்படிங்கிறதுலேருந்து எடுக்கப்பட்ட டேட்டா என்ன சொல்லுதுன்னா, டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உள்நாட்டு, வெளிநாட்டுக்காரன் தான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டான். உள்நாட்டுக்காரனா இன்வெஸ்ட் பண்ணான்னா அவனும் Q2 குறைக்கிறான். புது ப்ராஜெக்டுடைய வேல்யூவும் பயங்கரமாக குறையுது. பேசிக்காக என்ன தெரியுது, எந்த ஒரு கம்பெனியும் இந்தியாவுக்குள்ளே காசு கொண்டு வர மாட்டேங்குது, இந்தியாவுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்குது. சரி, ஏன் கம்பெனிஸ் இந்தியாவில் இப்படி ஒரு வளரக்கூடிய ஒரு நாடு இந்தியாவில் ஏன் இவங்க இப்படி பண்ண மாட்டேங்காங்க அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒகேப்ஸ் படிப்போம். நோட்டபுள்னா நான் சொன்னேன், சட்டிலுக்கு ஆப்போசிட். நோட்டபுள்னா வர்த்தி ஆஃப் அட்டென்ஷன், ரெக்கக்னிஷன். அப்டிக்னா இன்க்ரீஸ், டிசிபேட்டட்னா ஸ்கேட்டர்ட், அப்படியே காணாமல் போன, ஸ்கேட்டர் ஆயிடுச்சு. அப்டிக் இஸ் டிசிபேட்டட்னு இருந்துச்சு, இப்போ அந்த இன்க்ரீஸு காணாமல் போயிடுச்சு. வேனிங்னா டிக்ரீசிங் இன் சைஸ், ஸ்ட்ரென்த் ஆர் இன்டென்சிட்டி. வேனிங்னா அப்படியே குறையிறது. ரேம்ப் அப் தான் இதுக்கு ஆப்போசிட். ரேம்ப் அப்னா இன்க்ரீசிங் இன்டென்சிட்டி. லுக்ரேட்டிவ்னா பயங்கர ப்ராஃபிட்டபிள் அப்படிங்கிறது தான் லுக்ரேட்டிவ். ஆஸ்டென்சிபிள்னா உண்மையாக தெரியுது. பர்போர்ட்டட்னு ஒரு வார்த்தை படிச்சிருக்கோம். உண்மைன்னு சொல்லப்படுது. ஆஸ்டென்சிபிளும் அப்படிதான், உண்மைன்னு சொல்லப்படுது ஆனால் அது உண்மை கிடையாது. உண்மைன்னு சொல்லப்படுது ஆனால் அப்படி உண்மையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ உண்மையாக சொல்லப்படுதுன்னு மட்டும் நம்ம படிச்சுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உண்மை மாதிரி தெரியுது, இதான் ஆஸ்டென்சிபிள் இல்லை பர்போர்ட்டட். ரெக்டிடியூட்னா ரைச்சியஸ்னஸ், ஆனர், கரெக்டாக நடந்துக்கிறது. ரெக்டிடியூட், சரியாக நடந்துக்கிறது தான் ரெக்டிடியூட். எக்ஸார்டேஷன்ஸ், அப்பீல்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ், அட்வைஸ். ஸ்பர் உங்களுக்கு தெரியும், ஸ்பர், நட்ஜு பார்த்தோம். நட்ஜ் இடிக்கிறது, நட்ஜ்னா இடிக்கிறது. இடிக்கிறது எதுக்கு? முன்னேறி போன்னு சொல்றதுக்கு. ஸ்பரும் முன்னேறி போன்னு சொல்றதுக்கு. அன்வயபிள் திரும்பி படிச்சாச்சு. வயபிள்னா ப்ராக்டிக்கல், அன்வயபிள்னா இதில் ப்ராக்டிக்கல் இல்லை. இன்ஸ்டிகேட் தூண்டுறது, பட் நெகட்டிவ் வார்த்தை. இன்ஸ்டிகேட்னாலும் தூண்டுறது, நெகட்டிவ் வார்த்தை. எக்ஸ்பெடைட், எக்ஸ்பெடைட் அப்படின்னா ஸ்பீடப், ஸ்பீடப் பண்ணுங்க, அதுதான் எக்ஸ்பெடைட். திரும்பி பார்ப்போம். நோட்டபிள்னா ஆப்போசிட் என்னது? சட்டில், பார்க்கவே முடியாது. நோட்டபிள்னா பார்க்க முடியும், ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். அப்டிக்னா இன்க்ரீஸ். டிசிபேட்டட், ஸ்கேட்டரைட்ஸ், ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. வேனிங்னா என்னது? குறையிறது. லுக்ரேட்டிவ்னா பயங்கர ப்ராஃபிட்டபிள், பயங்கர காசு தரக்கூடியது. ஆஸ்டென்சிபிள், ஆஸ்டென்சிபிள் பர்போர்ட்டட், பார்க்கறதுக்கு உண்மையாக தெரியுது. ரெக்டிடியூடு morally correct behavior. Rectitude, morally correct behavior. Exhortation, advice. Spur, encourage பண்றது. Provoke, insight னா நெகட்டிவா தூண்டி விடுறது. Insight, provoke, instigate எல்லாமே
தவறான ஒரு விஷயத்துக்கு தூண்டுறது. எக்கான் அப்படின்னு ஒரு வார்த்தை படிச்சிருப்போம். அதே மாதிரி அன்வயபிள் 2வது தடவை படிக்கிறோம். ஸோ இது ஞாபகம் இருக்கணும். நாட் பாசிபிள். எக்ஸ்பெடைட், யூ ஸ்பீட் அப் த ப்ராசஸ். சரி, பிரைவேட் கம்பெனிக்காரன் காசு போட மாட்டேன், எந்த குவார்ட்டர்லையும் போட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிய வருது. உனக்கு என்னடா பிரச்சனை? அதான் நமக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. பிளேயிங் ஆன் கார்பரேட் ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி. கார்பரேட்டுக்கார ரிஸ்க் எடுக்கக்கூடிய எபிலிட்டிக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் உள்ள இருக்குது. எந்த மாதிரி ஃபேக்டரு? Q2 ரிசல்ட் ரொம்ப வீக்கா இருக்கு, அப்புறம் குளோபல் அன்சர்டனிட்டிஸ், அப்புறம் காஸ்ட் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் என்ன ஆகுது, ப்ராஃபிட்டபுளா இருந்த அர்பன் மார்க்கெட்ஸ்ல இப்போ டிமாண்ட் குறையுது. அர்பன் மார்க்கெட்ஸ்ல பயங்கர ப்ராஃபிட்டபுளா இருந்த அந்த விஷயம், அந்த டிமாண்டு இப்போ குறையுது. ஸோ இதனால தான் கார்பரேட்டுக்காரன் இந்தியாவில் ரிஸ்க் எடுக்க மாட்டேங்க, இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்க. அதுக்கான காரணங்கள் சொல்கிறாங்க. கரண்ட் இண்டிகேஷன்ஸ் படி போனோம்னா, இன்க்ளூடிங் த ஏர்லி பேர்டு Q3 ரிசல்ட்ஸ். Q3 ரிசல்ட்ஸை வச்சும் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர், போன வருஷத்தை பேசுகிறாங்க. சரிங்களா? இங்கே பேசுனது திஸ் இயர்னு பேசுனாங்க. திஸ் இயர்ஸ் ஃபர்ஸ்ட் 3 குவார்ட்டர்ஸ். இது வந்து பிளான், இது இன்னும் நடக்கலை. இது பிளான் வந்துட்டு ரொம்ப மோசமாக போடுறானுங்க. பிளான் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளானே அவனுக்கு போடவே இல்லை. சரிங்களா? இங்க பாருங்க, 2025 26 இந்த கதை. இங்க ஏன் இங்க எங்க போயிட்டாங்க? இங்க திரும்ப எங்க பேசுறாங்க அப்படின்னா, பழைய கதைக்கு போயிட்டாங்க. இப்போ 24-25 24-25 அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம எங்க இருக்கோம் தெரியுமா? இப்போ நம்ம 4th குவார்ட்டர்ல இருக்கோம் ஆஃப் 24-25. ஸோ இது அடுத்த வருஷத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு எடிட்டோரியல். அடுத்த வருஷத்துல ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டானுங்க அப்படின்னா, போன வருஷத்துல 24-25ல எப்போ ஏப்ரல், மே, ஜூன் அது ஃபர்ஸ்ட் குவார்ட்டர். இப்போ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த செகண்ட் குவார்ட்டர் ரிசல்ட் ரொம்ப மோசமா இருந்துச்சு. சரி, அக்டோபர் டு டிசம்பர்ல ஏர்லி பேர்டு ரிசல்ட்னா இப்போ தான் ரிசல்ட் வந்திருக்கு. சரியா? ஏர்லி பேர்ட்னா இனிஷியல் ஸ்டார்டிங் ஃபேஸ், ரொம்ப ஸ்டார்டிங்லே, ரொம்ப ஏர்லியா. சரியா? Q3 உடைய ரிசல்ட் இப்போ தான் வந்திருக்குங்க. ஏன்னா டிசம்பர் முடிஞ்சு ஜான்ல தான் குவார்ட்டர் 3 உடைய ரிசல்ட்ஸ் வரும். இப்போ குவார்ட்டர் 3 உடைய ரிசல்ட்ஸையும் சேர்க்கிறோம் அப்படின்னா, ஸோ கரண்ட் இண்டிகேஷன்ஸ், கரண்ட் டைம் பீரியடை சொல்றாங்களா, கரண்ட் இண்டிகேஷன்ஸை பார்க்குறோம். குவார்ட்டர் 3 ஏர்லி பேர்ட் ரிசல்ட்ஸையும் பார்க்குறோம். அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, டிமாண்டு இம்ப்ரூவ் ஆகலை. டிமாண்ட் இங்கே குறையுதா? டிமாண்ட் குறையுதா? அதான் ஒரு பிரச்சனையா இருக்கு. Q2 ரிசல்ட் மோசமா இருக்கு, டிமாண்ட் குறையுது. சரி, இந்த Q3 ஏர்லி பேர்ட் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது டிமாண்ட் எல்லாம் இம்ப்ரூவே ஆகலை. கூடவே சேர்ந்துட்டு ஆஸ்டென்சிபிள் என்ன அர்த்தம்? ஆஸ்டென்சிபிள் நான் படித்தோம், பர்போர்ட்டட், சொல்லப்படுற அளவுக்கு, சொல்லப்படுகிறது. சரிங்களா? பர்போர்ட்டட்னா உண்மைன்னு சொல்லப்படுகிறது, ஆஸ்டென்சிபிள்னா சொல்லப்படுகிறது. சரிங்களா? சொல்லப்படுற அளவுக்கு ப்ரெஷர், ஒரு கன்சிடரபிளான, ஆஸ்டென்சிபிளான. பர்போர்ட்டட்னா என்னது? உண்மையா இருக்கிற மாதிரி இருக்கிறது, உண்மையா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரெஷர் இல்லைங்கிறாங்க. நார்மல் நெகட்டிவ் எக்ஸ்பேன்ஷன் கொண்டு வர்றதுக்கு ஃபேக்டரி கெப்பாசிட்டிஸுக்கு ஒரு போதுமான அளவுக்கு ஒரு ஆக்சுவலான ப்ரெஷர் இல்லை. ப்ரெஷர் எடுக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் ஆக்சுவலாக ப்ரெஷர் இல்லை. ஸோ கரண்ட் இண்டிகேஷன்ஸை பார்க்குறோம். ஏர்லி பேர்ட் Q3 ரிசல்ட்ஸை பார்க்குறோம். டிமாண்ட்லாம் இம்ப்ரூவ் ஆகலை. உண்மையிலே வந்துட்டு ஃபேக்ட்ரிஸ்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு ப்ரெஷர் இல்லை அப்படிங்கிறாங்க. ஃபேக்ட்ரிஸ் எக்ஸ்பேண்ட் ஆனதான் எக்கனாமி டெவலப் ஆகும். சரிங்களா? ஸோ ஃபேக்ட்ரிஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு ப்ரெஷரே இல்லை. அப்போ அவன் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவான்? ஃபார் அ சஸ்டெயினபிள், தாங்கக்கூடிய பிரேக் அவுட், உடஞ்சி வரணும். எதுலேருந்து? இந்த ஸ்லோ டவுனில் இருந்து மெதுவாக போயிட்டு இருக்குங்க எக்கனாமி, அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்கு. அதுலேருந்து பிரேக் அவுட்னா பிரேக் அவே, உடஞ்சி வரணும்.
ஆனா அந்த உடைஞ்சு வர்றத நம்ம தக்க வச்சுக்கிறணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நீங்களே சொல்லுங்க. இவ்வளோ நேரம் கதை பார்த்துட்டோம்ல. இவ்வளோ நேரம் கதை பார்த்துட்டோம்லங்க. கவர்மெண்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணுறான். என்ன எதிர்பார்ப்பு பிரைவேட் இன்வெஸ்ட் பண்ணுவான்ட்டு. பிரைவேட்டுக்காரன் எவனுமே இன்வெஸ்ட் பண்ண தயாராக இல்லை. ஸோ இங்கே சொல்யூஷன்ஸ் வந்துட்டோம். Q2, Q3 பரிதாபமான ரிசல்ட் கொடுக்குது. சொல்யூஷனுக்கு வந்துட்டோம். இந்த ஸ்லோ டவுன்லேருந்து உடச்சி வெளியே வரணும் இந்தியா. சரிங்களா? இந்த ஸ்லோ டவுன்லேருந்து இந்தியா உடச்சி வெளியே வரணும். என்ன நடக்கணும் அப்படின்னா பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட், பிரைவேட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதுதான் ஷுட் டேக் த டிரைவிங் சீட்னா டேக் கண்ட்ரோல். டேக் கண்ட்ரோல். பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் கண்ட்ரோல் எடுத்துக்கணும். பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் கண்ட்ரோல் எடுத்துக்கிறணும். இந்த நாடு ஸ்லோவாக போயிட்டு இருக்குது எக்கனாமிக்கலா. அதை உடச்சி வரணும்னா பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் கண்ட்ரோல் எடுத்துக்கணும். ஏன் தெரியுமா? ஏன்னா கவர்மெண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் போடுறதுக்கு லிமிட் இருக்கு. கவர்மெண்ட்ல ஓரளவுக்கு தான் காசு இருக்கும். ஏன்னா அவன் என்ன பண்ணணும்? ஃபைனான்சியலாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ரெக்டிடியூட்னா என்னது? ரெக்டிடியூட்னா ஆனர், மாரல் அப்ரைட்னஸ், சரியா? ரைச்சியஸ்னஸ், அதாவது கரெக்டாக இருக்கிறது. மாரலி கரெக்டாக ஃபினான்ஷியலாக இருக்கணும். யார்? கவர்மெண்ட். கவர்மெண்ட் வந்துட்டு கரெக்டாக ஒரு லிமிட் இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு லிமிட் இருக்குது. பப்ளிக் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு லிமிட் இருக்குது. அதே நேரத்தில் அவன் என்ன பண்ணணும்? கரெக்டாக ஃபினான்ஷியலாக மெயின்டைன். கூடவே சேர்ந்து நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம் இருக்குது. மிடியட்னா லாட் ஆஃப், அதுக்கு வேறு காசு கொடுக்கணும். ஐயா சொல்யூஷன் ஒன்று தான். கவர்மெண்ட்டு முதல்ல தான் ஆரம்பத்தை தான் பண்ண முடியும். அவனே ஃபுல் முடியாது. சஸ்டெயினபிளாக பிரேக் அவுட் பண்ணணும். இந்த ஸ்லோவான எக்கனாமியில் இருந்ததுன்னா ப்ரைவேட் கம்பெனிக்காரன் தான் காசு கொடுக்கணும். அவன் தான் கண்ட்ரோல் எடுத்துக்கணும். ஏன்னா கவர்மெண்ட்டால் காசு கொடுக்க முடியாது. அதுக்கு லிமிட் இருக்குது. ஏகப்பட்ட வெல்ஃபேர் ஸ்கீம் வருது, அதுக்கு அவன் காசு கொடுக்கணும். ஃபிஸ்கல் ரெக்டிடியூட் மெயின்டைன் பண்ணணும். ஃபைனான்ஷியலாக அவன் கரெக்டாக இருக்கணும். அப்போ எப்படி எல்லா காசும் அவன் போட முடியும்? ப்ரைவேட்டுக்காரன் தான் போடணும். கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். அடுத்தது என்ன அக்செப்ட் பண்ணி? நீ அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்க இண்டஸ்ட்ரிக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்க. இதெல்லாம் ஒன்று அவனை தூண்டாது. இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அவுட்லேனா வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ் அவுட்லேனா என்ன சொல்கிற? அவுட்லே இந்த வார்த்தையை சொல்லலாம். ஃப்ரெஷ் பிரான்ச், கிரியேட்டிங் எ நியூ பிரான்ச், அதுதான் அவுட்லே. புது பிரான்ச் உருவாக்குறதுக்கோ புது டிவிஷன் உருவாக்குறதுக்கோ நீ பாட்டுக்கு கவர்மெண்ட் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அவன் கேட்டுருவானா? கவர்மெண்ட் ஏற்றுக்கணும். ஏன் அட்வைஸ் பண்ணிகிட்டே இண்டஸ்ட்ரிக்கு இருந்தால் அவன் அதை வச்சு தான் புதுசாக போட மாட்டான். அவன் அதை வச்சு நீங்கள் பாட்டு கவர்மெண்ட் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருந்தால் புது பிரான்ச் போட்டுருவானா? புது டிவிஷன் போட்டுருவானா? கூடவே சேர்ந்து நீங்கள் பாட்டுக்கு இன்சென்டிவ் கொடுக்குறீங்க. தீம்ஸ் சச்சஸ் இம்போர்ட் சப்ஸ்டியூஷன், இந்த மாதிரி தீம்ஸில் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறீங்க. அதெல்லாம் பத்தாது. ஸோ இது கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ். கவர்மெண்ட்டு நீ வந்துட்டு என்ன அவனை பாட்டு அட்வைஸ் பண்ணிட்டு தான் கேட்க மாட்டான். நீ கொடுக்குற இன்சென்டிவ்ஸும் பத்தாது. ₹1 கூட போட மாட்டான். ப்ரைவேட் கம்பெனிக்காரன் ₹1 கூட செலுத்த மாட்டான். டெப்ளாய்டுனா செலுத்துறது, சரிங்களா? டிப்ளாய்டுனா இன்வெஸ்ட்னு எடுத்துக்கிடுவோம், சரிங்களா? இந்த டிப்ளாய்டுங்கிற வார்த்தை எங்கே யூஸ் பண்ணுவானுங்கன்னா பார்டரில் போயிட்டு சோல்ஜர்ஸை நிப்பாட்டி வைப்பாங்க. சோல்ஜர்ஸை செலுத்துவாங்கன்ற சென்ஸ் சோல்ஜர்ஸை நிப்பாட்டி வைப்பாங்க. சோல்ஜர்ஸ் வில் பி டிப்ளாய்டு, சரியா? டிப்ளாய்டு இடத்துல போய் நிப்பாட்டுறது, இல்லை ஒரு இடத்துல உள்ள செலுத்துறது. ₹1 கூட போட மாட்டான் ஒரு ப்ராஜெக்டில். அந்த ப்ராஜெக்ட் பாசிபிள் இல்லை. டிமாண்ட் ஃப்ளேக்கினா அன்ஸ்டேபிள். டிமாண்ட் அன்ஸ்டேபிள், ப்ராஜெக்ட்டு நாட் பாசிபிளாக இருந்துச்சுன்னா ₹1 கூட ப்ரைவேட் கம்பெனிக்காரன் போட மாட்டான். போடவே மாட்டான். பாலிசி நீங்கள் போடுறீங்களே, பாலிசி ஃபோக்கஸ் ஃபுல்லாக எதில் இருக்கணும் தெரியுமா? கரெக்டாக அந்த கிரவுண்டு ரைப்பாக இருக்கா? ரைப்னா ரெடியாக இருக்கணும் கிரவுண்டு. எதுக்கு? தூண்டுறதுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டு தூண்டுறதுக்கு. உங்கள்கிட்ட அந்த கிரவுண்டு, அந்த நிலம், அதாவது அந்த நிலம் ரெடியாக இருக்கணுமா? நிலங்கிற மீன்ஸ் எதை சொல்கிறாங்க இங்கே? அந்த ஃபார்மருடைய நிலம் ரெடியாக இருக்கும் பார்த்தீங்களா? கிரவுண்ட் இஸ் ரைப்புனா த பிளேஸ் இஸ் ரெடி. அந்த இடம் ரெடியாக இருக்கணும். எதுக்கு? இன்வெஸ்ட்மெண்ட்டை தூண்டுறதுக்கு. அப்புறம் அண்ட் ஈஸியாக்கணும். எதை? இந்த பிளான்ஸை உண்மையாக்குறது. ரியலைசிங்னா மேக்கிங் ட்ரூ. ரியலைசிங்னா என்ன அர்த்தம்? மேக்கிங் ட்ரூ. கிளாஸை திருப்பி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சிங்கிள் டைமில் கஷ்டமாக இருக்கும். நான் நீங்கள் 30-40 நிமிஷம் போட்டு நீங்கள் பார்க்க மாட்டீங்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன், சரிங்களா?
பாலிசி ஃபோக்கஸை போடணும், பிளேஸை ரெடியாக வைக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்டை தூண்டி அவன் பிளான் போட்டிருப்பான்ல அந்த பிளானையெல்லாம் உண்மையாக்குறதுக்கு வழியை ஈஸியாக்கணும். அவன் பிளான் எல்லாம் என்னவா மாற்றணும் தெரியுமா? பில்லோயிங்னா லெட்டிங் அவுட் ஸ்மோக், புகை விடுற சிம்னியாகவும் புது வேலையாகவும் மாற்றணும். புகை விடுற சிம்னின்னா என்னது? இண்டஸ்ட்ரீஸ். புகை விடுற சிம்னின்னா என்னது? இண்டஸ்ட்ரியாகவும் புது வேலையாகவும் மாற்றணும். என்ன சொல்கிறாங்க? ப்ராஜெக்ட் நீ அன்வயபிளாகவும் டிமாண்டு அன்ஸ்டேபிளாக இருந்தாலும் ₹1 கூட ப்ரைவேட் கம்பெனிக்காரன் போட மாட்டான். உன் பாலிசிலே தப்பு இருக்குது. பாலிசியை நீ ஒழுங்கா பிளேஸை ரெடியாக வச்சுக்கோ, இன்வெஸ்ட்மெண்ட் தூண்டுற மாதிரி. அப்புறம் அவன் ஏதாவது பிளான் போட்டான், அந்த பிளானை உண்மையாக்குறதுக்கு ஈஸியாக வழி ஏற்படுத்துங்க. அப்போந்தான் அந்த பிளான் எல்லாம் ஒரு சிம்னியாகவும், அதாவது சிம்னினா பில்லோயிங் சிம்னிஸ் என்னது? இண்டஸ்ட்ரி புது வேலைகளாகவும் மாறும். அப்போ கவர்மெண்ட் சைடில் இருக்கிற ஃபால்ட் சொல்றாரு. இங்கே இது ஒரு ஜென்ரல் சொல்யூஷன். ப்ரைவேட் கம்பெனிக்காரன் தான் கவர்மெண்ட் சும்மா அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தால் சரிப்படாது. இன்சென்டிவ்ஸு, உங்கள் இன்சென்டிவ் ஸ்கீம்லாம் தப்பு, பத்தாது. அவன் காசு செலவழிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த விஷயங்கள் பண்ணணும். அப்போ அவன் பிளான் போட்டதெல்லாம் உண்மையாக்குறதுக்கு வழியை ஈஸியாக்குங்கடா அப்படிங்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? இன்கம்மை பூஸ்ட் பண்ணதும் கன்சம்ஷனும் கிரிட்டிக்கல். ஆஸ் இஸ் எக்ஸ்பெடைட்டிங், வேகமாக்கணும் மேக்ரோ அண்ட் மைக்ரோ லெவல் ரிஃபார்ம்ஸ். சரி, இது பொறுமையாக புரிஞ்சுக்கணும். மேலே ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை தூண்டுங்க, வேலைகளை, அதாவது வேலைகள் வருது, அவன் போட்டிருக்கிற பிளானை உண்மையாக்குறதுக்கு வழியை ஈஸியாக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியும் வேலைகளும் வரும். ஆனால் இதெல்லாம் நடக்கணும்னா இன்கம்ஸை பூஸ்ட் பண்ணணும், கன்சம்ஷனையும் பூஸ்ட் பண்ணணும். பூஸ்டிங் இன்கம்ஸ் அண்ட் கன்சம்ஷன் இஸ் கிரிட்டிக்கல், முக்கியம். எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா மேக்ரோ அண்ட் மைக்ரோ லெவல் ரிஃபார்ம்ஸை வேகமாக்குற அளவுக்கு பூஸ்டிங் இன்கம்ஸ் அண்ட் கன்சம்ஷன் கிரிட்டிக்கலாக இருக்குது. அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, மேலே இருக்க விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னா இன்கம்ஸையும் கன்சம்ஷனையும் பூஸ்ட் பண்ணுறது முக்கியமாக இருக்குது. எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது அப்படின்னா மைக்ரோ அண்ட் மேக்ரோ லெவல் ரிஃபார்ம்ஸை வேகமாக்குற அளவுக்கு இதுவும் கிரிட்டிக்கலாக இருக்குது. அப்போ ஆக்சிஸுங்கும் போது ரெண்டு விஷயம் சொல்லி ஈக்குவேட் பண்ணுறாங்க, ஈக்குவல் டு போடுறாங்க. இந்த சைடு என்ன இருக்குதுன்னா எக்ஸ்பெடைட்டிங் மைக்ரோ அண்ட் மேக்ரோ லெவல் ரிஃபார்ம்ஸ், அந்த சைடு என்ன இருக்குதுன்னா பூஸ்டிங் இன்கம் அண்ட் கன்சம்ஷன். பூஸ்டிங் இன்கம் அண்ட் கன்சம்ஷன் கிரிட்டிக்கல், அதே நேரத்தில் எதுவும் கிரிட்டிக்கல் எக்ஸ்பெடைட்டிங் மேக்ரோ அண்ட் மைக்ரோ லெவல் ரிஃபார்ம்ஸ். இந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு கவர்மெண்ட் சொல்கிறாரு. சரிங்களா? ஃபைனல் லைன் that an economic policy framework outlining next generation reforms promised in the budget has not been heard of since then is not very comforting. இந்த வாசிக்க தெரியும், எனக்கு நல்லா ரீடிங் ஹேபிட் இருக்கு, நாங்களாம் இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு சொல்கிற யாராக இருந்தாலும் இந்த லைனை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா இது அழகாக இருக்கும். ஃபுல் பேராகிராஃப் புரிஞ்சுட்டு, ஃபுல் எடிட்டோரியல் புரிஞ்சுட்டு தான் இந்த லைன் புரியும். சரிங்களா? தட்ஸ் அன் எக்கனாமிக் பாலிசி ஃப்ரேம்வொர்க். ஒரு எக்கனாமிக் பாலிசி ஃப்ரேம்வொர்க்கு அவுட்லைன் பண்ணுற எக்கனாமிக் பாலிசி ஃப்ரேம்வொர்க் எதை அவுட்லைன் பண்ணணும்? அடுத்த ஜெனரேஷன் ரிஃபார்ம்ஸை அவுட்லைன் பண்ணுற ஒரு எக்கனாமிக் பாலிசி ஃப்ரேம்வொர்க் பட்ஜெட்டில் ப்ராமிஸ் பண்ணப்பட்டுச்சு. இதுதான் இங்கேருந்து இங்கே வரைக்கும் லைன். இப்போ பட்ஜெட்டில் ப்ராமிஸ் பண்ணப்பட்டது என்ன தெரியுமா? நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ரிஃபார்ம்ஸை அவுட்லைன் பண்ணக்கூடிய ஒரு எக்கனாமிக் பாலிசி ஃப்ரேம்வொர்க். பட்ஜெட்டில் நிர்மலாமா வராங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பாருங்கள், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ரிஃபார்ம்ஸ் நான் கொண்டு வரேன் பாருங்கள். இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் அவுட்லைன் பண்ணி நான் ஒரு எக்கனாமிக் பாலிசி ஃப்ரேம்வொர்க் போடுறேன் பாருங்கன்ட்டு நிர்மலாமா சொல்லிட்டாங்க. எப்போ? பட்ஜெட்டு சொல்லும் போதே சொல்லிட்டாங்க. அடுத்த ஜெனரேஷன் ரிஃபார்ம்ஸ் வருது, எக்கனாமிக் பாலிசி ஃப்ரேம்வொர்க் போட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சொன்னதுலேருந்து இப்போ வரைக்கும் அதை பற்றி கேள்விப்படவே இல்லை. பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க, பட்ஜெட்டில் அடுத்த ஜெனரேஷன் ரிஃபார்ம்ஸ் வருதுடா, அதை அவுட்லைன் பண்ணி எக்கனாமிக் பாலிசி ஃப்ரேம்வொர்க் வருதுடா
அப்படின்னு சொன்னதுல இருந்து அதை பத்தி நம்ம கேள்விப்படவே இல்லை. அப்ப சொன்னதோட சரி, பட்ஜெட்ல அனௌன்ஸ்மெண்ட்ல சொன்னதோட சரி, அதுக்கப்புறம் அதை பத்தி மூச்சு பேச்சையே காணும். இந்த விஷயம் கம்ஃபர்டிங்காவே இல்லைன்னு சொல்லி முடிக்கிறார். இந்த விஷயம் கம்ஃபர்டிங்காவே இல்லை அப்படிங்கிறாரு. இப்போ ஒரு எக்கனாமிக் பாலிசி ஃப்ரேம் ஒர்க் போட்டு அந்த எக்கனாமிக் பாலிசி ஃப்ரேம் ஒர்க் அவுட்லைன் பண்ணணும் அடுத்த ஜென்ரேஷன் ரிஃபார்ம்ஸை. இதுதான் பட்ஜெட்ல ப்ராமிஸ் பண்ணப்பட்டுச்சு. ஆனா அப்ப இருந்து இப்போ வரைக்கும் இதை கேட்கவே இல்லை, அது கேள்விப்படவே இல்லை. இந்த விஷயம் கம்ஃபர்டிங்காக இல்லவே இல்லைங்கிறாங்க. இந்த சென்டென்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன சொல்றாங்க? கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்கணும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரோம்னு சொல்றீங்க. அதுக்கு ஒரு எக்கனாமிக் பாலிசி ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வருவோம்னு சொன்னீங்க. அதுக்கு எந்த ஸ்டெப்பு எடுக்கலை. அதுவே எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டை தருவதாக இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ பேசிக்காக கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ஸ்லையும் ப்ராப்ளம் இருக்குது. கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்ன இன்வெஸ்ட் பண்ணாலும் அங்கே ப்ரைவேட் கம்பெனிஸு அசையவே மாட்டேங்கிறானுங்க. அதுக்கு காரணம் போன வருஷத்தில் Q2 அண்ட் Q3 ரிசல்ட்ஸ் பயங்கரமாக அடி வாங்கிடுச்சு. இந்த வருஷத்துலையுமே அவங்க பிளான் வந்துட்டு Q1ல் இன்வெஸ்ட்மெண்ட் யோசிக்கவே இல்லை, Q2ல யோசிக்கிறாங்க, Q3ல அதுவும் காணாமல் போயிடுது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குங்கும்போது இந்தியாவுடைய ப்ராக்ரஸ் எக்கனாமிக்கலி ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன எடுக்கணுங்கிற சொல்யூஷன் சொல்கிறாங்க. சொல்யூஷனில் என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு பப்ளிக் செக்டார் தான், அவன் தான் பப்ளிக் கேபெக்ஸ் தான் டிரைவிங் சீட்டில் இருக்கணும், அவன் தான் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ண, நீ அட்வைஸ் பண்ணுறதுலாம் நீ மூடிட்டு நீ போடுற இன்சென்டிவ்ஸ்லாம் விளங்காமல் போது இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ண மாட்டான்டா. ப்ராஜெக்ட் அன்வயபிளாகவும் டிமாண்ட் இல்லைனாலும் ஒழுங்காக பாலிசியை சரி பண்ணுங்க. அல்டிமேட் பாயிண்ட் என்ன தெரியுமா? இங்கே பாருங்க, திருப்பி வரக்கூடிய வார்த்தை என்னதுன்னா பாலிசி. பாலிசியை ஒழுங்காக போடு, பாலிசி ரிஃபார்ம்ஸ் பண்ணு, பாலிசி ஃபோக்கஸு, இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர மாதிரி பாலிசி போடு. அவன் கொண்டு வர இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஈஸியாக்கி விடு. புதுசாக சிம்னி வரும், புதுசாக சிம்னினா இண்டஸ்ட்ரி வரும், வேலை வரும். அதுக்கெல்லாம் நீங்கள் பண்ணணும், இன்கம் பூஸ்ட் பண்ணணும், கன்சம்ஷன்லாம் முக்கியம். மைக்ரோ மேக்ரோ லெவல்லையும் ரிஃபார்ம்ஸு பண்ணுங்க, சரி பண்ணுங்க. நீங்கள் பட்ஜெட்டில் ஒரு கதையை சொல்லிட்டு போனீங்க, அதுக்கப்புறம் அதை பற்றி நாங்கள் கேள்வியே படலை. இதுவே எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ இது இன்னும் கொஞ்சம் ½ அன் ஹவருக்கு டீட்டெயில்டாக பார்க்கணுமா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஆமாம், இதை இன்னும் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னா ஆமாம் சார் பார்ப்போன்னு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய சென்டென்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கலாம், நிறைய தெரியும், நிறைய கற்றுக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நீங்கள் தான் ஆன்சர் போட போகிறீங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் இதுக்கு ஆன்சர் சொல்ல போகிறேன். வாட் இஸ் த மோஸ்ட் பிளாசிபிள் ரீசன் ஃபார் த கவர்மெண்ட்ஸ் கான்ஸ்டன்ட் நட்ஜஸ்? எதுக்கு கவர்மெண்ட் இடிச்சுக்கிட்டே இருக்கு? கவர்மெண்ட் இடிச்சுக்கிட்டே இருக்கு, ஆனால் ப்ரைவேட் செக்டரில் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண மாட்டேங்கான். கவர்மெண்ட் இடிக்கிறதே எதுக்கு? இடிக்கிறதே கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியா, நான் கொஞ்சம் காசு போட்டிருக்கேன், நீ கொஞ்சம் போடியான்ட்டு ப்ரைவேட்காரனை பார்த்து சொல்கிறான். ஆனால் அவன் இன்வெஸ்ட் பண்ணாததுக்கான காரணம் இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரி, கொஸ்டின் அந்தளவுக்கு கஷ்டம் கிடையாது, போடலாம். செகண்ட் கொஸ்டின், விச் பாலிசி ரெக்கமெண்டேஷன்? ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன பாலிசி ரெக்கமெண்டேஷன் கொடுக்கானுங்க? என்ன பாலிசி ரெக்கமெண்டேஷன் கொடுக்கானுங்க? இது விளங்காதுன்னு போட்டிருந்தானுங்க. இந்த இன்சென்டிவ்ஸ்லாம் நாட் சஃபிஷியன்ட்னு போட்டிருந்தானுங்க, அப்படிதானே? ஸோ ப்ரைவேட்டுக்காரனை இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும், அதுக்கு என்ன பாலிசி போடலான்னு கேட்குறானுங்க. ஈஸியான கொஷின் தான், நம்ம படித்தது தான். நீங்கள் திரும்பி அந்த பேராகிராஃபுக்கு போகாமல் ஆன்சர் போட ட்ரை பண்ணணும். தப்பாக போடுங்க, பிரச்சனை கிடையாதுங்க, கற்றுக்கலாங்க. ஆன்சர் போடணுங்க எனக்கு, அவ்வளோதாங்க. சரியா? தேர்ட் கொஷின், ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் Q3ல டிக்ளைன் ஆனதுக்கான மேஜர் ரீசன் என்னன்னு கேட்குறாங்க.
Q3ல பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் பயங்கரமா டிக்ளைன் ஆயிடுச்சு. அதுக்கான ரீசன் கேட்குறாங்க. இங்க இருந்துச்சு, இங்க இருந்துச்சு. இதா இருக்குல்ல. Q3ல இன்வெஸ்ட்மெண்ட் பயங்கரமா குறைஞ்சிடுச்சுன்னாங்க. ஸோ அதுக்கான காரணம் இது வந்துட்டு இந்த திஸ் இயருக்கு இருந்துச்சு. இது வந்துட்டு நான் சொன்னேன் இது போன வருஷத்துக்கு அப்படின்னு சொன்னேன். ஸோ ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு போடுங்க. சரி, இந்த மாதிரி எடிட்டோரியல்ஸ் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நல்லா உங்களுக்கு ரீடிங் அண்டு நாலேஜ்லாம் பயங்கரமாக டெவலப் ஆகும். அடுத்தது, which assumption underlies the recommendation to focus on boosting incomes and consumption? இன்கமையும் கன்சம்ஷனையும் பூஸ்ட் பண்ணுறதை ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கீங்களே, இதுக்கு கீழே எந்த அசம்ஷன் இருக்குன்னு கேட்கானுங்க. இன்கமையும் கன்சம்ஷனையும் என்ன பண்ணணுமா? பூஸ்ட் பண்ணணுமா? பூஸ்ட் பண்ணுறதுக்காக ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கீங்களே, இந்த ரெக்கமெண்டேஷனுக்கு கீழே என்ன அசம்ஷன் இருக்கு? என்ன அசம்ஷன் இருக்கு? இன்கமையும் கன்சம்ஷனையும் நம்ம என்ன பண்றோம்? பூஸ்ட் பண்றோம். பூஸ்ட் பண்றதுக்கு கொடுத்த ரெக்கமெண்டேஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய அசம்ஷன். சரி, கொஞ்சம் புரிஞ்சிட்டாலே போடலாம். அடுத்தது, which key factor is not identified as a hindrance to private capex in the passage? எது ஹிண்டரன்ஸ் கிடையாதுங்கிறாங்க. எது ஹிண்டரன்ஸ் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ எது ஹிண்டரன்ஸ் கிடையாது? ப்ரைவேட்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும்னு நினைக்கிறான். ஸோ அதுக்கு எது ஹிண்டரன்ஸ் கிடையாது? அதுதான் கொஸ்டின். சரிங்களா? 5 கொஸ்டின் கூட தப்பாக போடுங்க. 5 கொஸ்டின் கூட தப்பாக போடுங்க. இதில் இருக்கிறது திருப்பி 3-4 தடவை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும்ல, அதை நீங்கள் கற்றுக்கிறது பயங்கர பெனிஃபிஷியலாக இருக்கும். உங்களுக்குலாம் அடித்து சொல்கிறேன், நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான எடிட்டோரியல் இதுதான். சரியா? லெவலை ஏற்ற தான் நம்ம கற்றுக்கிட்டே இருப்போம். நாள் இந்த எடிட்டோரியல் நான் எடுத்துகிட்டு வரல, பிகாஸ் நாள் வாய்ப்பு இல்லை. பட் இப்போ 5, 6, 7 எடிட்டோரியல் பார்த்துட்டோம். இப்போ நம்மளுக்கு இது ஈஸியாக இருக்கணும். எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.